மாதம் புனித அந்தோணியார் மாதம் என்றால் இந்த ஜூலை மாதம் நன்றியின் மாதம். வாடாத மல்லிகை போல் இருக்கும் ஜூலை மாதத்தை வாசமிகு மதுரவாயல் புனித அந்தோணியார் ஆலயம் வரவேற்கிறது. வாஞ்சையுடன் வாழ்த்துகிறோம், வஞ்சமெல்லாம் நெஞ்சுடன். திருவிழா நாள் பூத்திட பாதை வகுத்து 10 நாட்களும் எம்மை சிட்டாய் பறக்க வைத்த என் இறைவனுக்கு முதற்கண் நன்றி. சோதனைகள் வாட்டினாலும் சோராது சேதமின்றி காத்த நம் அற்புதருக்கு நன்றிகள். கண்விழி மூடாமல் இரவின் மடியில் விழித்து என்ன அலைகளை அலையவிட்டு சுபமாய் வெற்றி என்ற 3 எழுத்தை கொடுத்த பங்கு தந்தைக்கு எம் நன்றிகள். கண்ணயராது காலம் நேரம் பாராது புன்னகை மாறாது மானுட சேவை ஆற்றும் எம் ஆலய பணி இறை ஊழியர்களுக்கு நன்றிகள். பழுதில்லா மனதுடன் உனை தொழுது புவி வாழ்ந்திட புதுமைகள் புரியும் பதவியருக்கு பாவலர் பலரும் பாசத்தை பொழிந்து நன்றி நவழ்கின்றனர். எத்தனை எத்தனை பக்தர்களுக்கு கடந்த மாதம் புதுமைகள் அற்புதங்கள் நடந்தேறி இருக்கலாம். அத்துணை பக்தர்களும் இன்று கோடி அற்புதர் முன் சாட்சிகளாய் நிற்கப் போகிறார்கள் என்பதை நாமும் காணலாம். நன்றியை கண்ணீரோடு கலந்து அற்புதர் முன் சமர்ப்பிப்போம். தந்தையவர்கள் தேரை மந்திரிக்கிறார்கள். அனைவரும் உங்களை மொழி ஒடுக்கமாக நாம் இந்த அற்புதமான நாளில் ஒன்றிணைந்திருக்கின்றோம் என்கின்ற உணர்வோடு கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். கண்களை மூடுவோம், கரங்களை கூப்புவோம். கோடி அற்புதரான புனித அந்தோணியாருடைய நவநாளில் இதோ அந்தோணியாருடைய இந்த திருத்தேர் பணியிலே பங்கெடுக்க இருக்கின்றோம். உள்ளத்தின் வேண்டல்கள், கருத்துக்கள் இவை எல்லாவற்றையும் இதோ கோடி அற்புதரான புனித அந்தோணியார் வழியாக நாம் இறைவனுடைய திருவுளத்திலே நாம் கொண்டு சேர்க்க இருக்கின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. என்று வாழும் எல்லாமுள்ள இறைவா, இதோ இந்த அற்புதமான நாளில் உம்மை போற்றி புகழுகிறோம், நன்றி செலுத்துகின்றோம். அப்பா பிதாவே, ஏழை எளிய மக்களினுடைய வளர்ச்சியிலே கண்ணும் கருத்துமாய் அனுதினமும் கண்ணோக்கி பார்ப்பவரே, கோடி அற்புதரான புனித அந்தோணியார் வழியாக எங்களுடைய ஆன்மீகத்தை வளர்த்தெடுத்தவரே, இதோ எங்களுடைய உழைப்பின் பயனாக நாங்கள் உருவாக்கி இருக்கிற இந்த திருத்தேரினை அர்ச்சித்து ஆசீர்வதித்து உம்முடைய கரங்களினால் இதை புனிதப்படுத்துமாறு உம்மிடத்தில் இறைஞ்சி ஜெபிக்கிறோம். தேர் பங்கெடுக்க இருக்கின்ற எல்லா மக்களையும் நிறைவாக உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பியருளும். இந்த தேரை உருவாக்கிய ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய கரத்தினால் தொடும். இதோ உம்முடைய ஆலயத்தின் முன்பாக நிற்கின்ற எம்முடைய அன்பு மக்களை நீர் தெரிவு செய்த இந்த பிள்ளைகளை உம்முடைய வலக்கரத்தினால் தொட்டு அவர்களுக்கு நிறை ஆசிரை கோடி அற்புதரான புனித அந்தோணியார் வழியாக வழங்குமாறு உம்மிடத்தில் இறைஞ்சி ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் எங்கள் பாதுகாவலர் சூசையப்பரின் வழியாகவும் உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்துவோம். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, எல்லாமுள்ள அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து அருள்வாராக. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. நாம் இப்போது பவனியில் கலந்து கொள்வோம். பவனியில முதல்ல பலிபட சிறுவர்கள், சிறுமிகள், பெண்கள், ஆண்கள், அதை தொடர்ந்து தேரை பவனியாக எடுத்து வருவோம். யூத் பாய்ஸ் அந்த வண்டியில் பாருங்க, வண்டி நிற்குது பாருங்க. அந்த வண்டியெல்லாம் கொஞ்சம் அணிலுங்க போயிட்டு டெனிஸ் பிரிட்டோ அந்த வண்டி எடுக்க சொல்லுங்க. கொஞ்சம்
தயவுசெய்து அங்கே போய் நில்லுங்க. என்ட்ரன்ஸில் வண்டி அதை நிறுத்த வேண்டாம். இப்போது பாடல். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். உலகை படைத்த தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகை மீட்ட மகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த தவத்திருத்துவமாயிருக்கிற ஒரே இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித அந்தோனியாரே போற்றிடுவோம். பதுவை புனித அந்தோனியாரே மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதுவை பதியரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சீர்மிகு பெட்டகமான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மையில் லீலி மலரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தவ வலிமை மிக்க புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தருமத்தை விரும்பி செய்து வந்த புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சிலுவையை மிகவும் நேசித்தவரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரும நெறியில் மாறா மனதனை உடைய புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிற்றின்ப ஆசையினை வென்றவரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போர்ச்சுகல் நாட்டின் நவ விண்மீனான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளை நடுநடுங்க செய்கின்றவரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு வெளிச்சம் தருகின்றவரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வழி தவறி போவோர்க்கு துணையான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊமைகளை பேச செய்கின்றவரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிணி
பிணியாளர்களை குணமாக்குகின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரணம் அடைந்தோருக்கு இறைவன் உதவியால் உயிர் கொடுத்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறவி குருடருக்கு பார்வை அளித்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமற் போன பொருட்களை கண்டடைய செய்கின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடலில் மீன்களுக்கு உபதேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். யூத் பாய் எபி நாயகரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துறவரத்தாரின் மகிமையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கீழ்ப்படிதலின் மாதிரியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உபவாசத்தின் கண்ணாடியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறை நூலின் காவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தீக்குணங்களை ஒளித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவைகளில் உதவி செய்கின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறந்த ஓர் ஆண்டிற்குள் பீடத்தின் மகிமைக்கு உயர்த்தப்பட்ட புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மையில் லீலி மலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தவ வலிமை மிக்க புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தருமத்தை விரும்பி செய்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சிலுவையை மிகவும் நேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயவு செய்து மீட்டருளும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்கள் ஆகும்படி புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. இறைவா, புனித அந்தோணியாரது வல்லமையுள்ள மன்றாட்டால் உமது திருச்சபை எல்லா தீமைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டு உமது உதவியால் என்று மகிழ்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நாம் இப்போது வருகை பாடலுக்காக இழந்திருப்போம். சின்ன பசங்க முன்னாடி வந்திருக்கு பாருங்க, குட்டீஸ்லாம் அங்கே உட்காந்து கொண்டு நிறைய ஆலயத்துக்கு முன்னாடி அவ்வளோ இடம் இருக்கு. எல்லாம் முன்னாடி வாங்க, முன்னாடி வந்து வாங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க. பின்னாடி எவ்வளோ கேப் இருக்கு பாருங்க, ஃப்ரண்ட்ல வந்து உட்காருங்க. இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை
கிறிஸ்துவின் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஜூலை மாதம் முதல் நாள் முதல் செவ்வாய்க்கிழமை. கடந்த மாதம் முழுவதுமாக பங்கின் பாதுகாவல் அந்தோணியார் வழியாக ஏராளமான நன்மைகளை நமக்கு பொழிந்த அன்பு அந்தோணியாருக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறவர்களே, ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளை முதல் செவ்வாய்க்கிழமையாக அவர் வழியாக ஆண்டுடைய சன்னதியிலிருந்து நாம் இந்த நாளை இந்த மாதத்தை துவங்குகிறோம். முதல் நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் துவங்குகிற போது இந்த மாதம் முழுவதுமே நமக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக அமைகிறது. ரெட்டிப்பு மகிழ்ச்சி. இன்னொரு மகிழ்ச்சினா அது முதல் செவ்வாய்க்கிழமையும் கூட நம்முடைய பாதுகாவலுடைய நாளும் கூட. அவை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அருமையான நாளில இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்ள வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த நாளிலே நம்ம மத்தியிலே வந்திருந்து நமக்கு இறை ஆசிரியை பெற்றுத்தர வந்திருப்பவர் அருள் தந்தை பிராங்க்லின் பிரபு அவர்கள். தந்தை அவர்கள் செங்கை மறை மாவட்டத்தை சேர்ந்தவர். தற்சமயம் செண்டிவாக்கம் அச்சரப்பாக்கம் பக்கத்தில் இருக்கிற செண்டிவாக்கம் என்ற பங்கினுடைய பங்கு தந்தையாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து தந்தை அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்போம். அனைவரும் அமருவோம். இப்போது திருப்பலி கருத்துக்கள் வாசிக்கப்படும். திருப்பலியானது புனித அந்தோணியார் வழியாக இடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாக, பிரீத்தி பிறந்த நாள் நன்றியாகவும், டேவிட் மரியநாயகம் மினிஸ்டா பிறந்த நாள் நன்றியாகவும், ஜோபி பீனா குடும்பத்தார், லூயிசா ஜார்ஜ் குடும்பத்தார், சுவகின் ஏசம்மாள் குடும்பத்தார், இருதய மைக்கேல் மரியம்மாள் குடும்பத்தார், பிரசாந்த் கிறிஸ்டி குடும்பத்தார், அகஸ்டின் சீனிவாசன் ராணி ஆரோக்கிய மேரி குடும்பத்தார், அல்போன்ஸ் குடும்பத்தார், மேலுமாக ஜோன்தாஸ் விசுவாசம் மேரி குடும்பத்தார், பிரதாப் செல்வின் குடும்பத்தார், அருள் சகாயம் அற்புத ஜெய சித்திரா குடும்பத்தார், இருதய பாபு இயேசு தங்கம் குடும்பத்தார், பரலோக ராஜா ஆனந்த ஜோதி குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், மேலுமாக சிறப்பு கருத்துக்களாக தொழில் முன்னேற்றம் வேண்டியும், அந்தோணி சாமி சவரியம்மாள் விரைவில் வீடு கட்டி முடிக்கவும், பிரதீப் குமார் பவானி குடும்பத்தில் சமாதானம் குழந்தை வர வேண்டியும், லிஸ்டில் ஜாய் கருத்துக்கள் நிறைவேறவும், ஷெரின் வெரோனிகா இவாஞ்சலின் செலின் இறையன்பில் வளரவும், திலீப் குமார் அருள் இறை அருள் வேண்டியும், பிரியதர்ஷினி சதீஷ்குமார் பிரேனா ரித்துவா குடும்பத்தில் சமாதானம் வேண்டியும், அகஸ்டின் சீனிவாசன் பூர்ண உடல் சுகம் வேண்டியும், மரிய ஜெனிட்டா புற்றுநோய் அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடைபெற வேண்டியும், அஸ்வின் அனிதா வேலை வாய்ப்பு வேண்டியும், மேரி லோட்டஸ் குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்கும் உடல் சுகம் வேண்டியும், சோஃபியா ஹென்ரிக் நிக்கி உடல் சுகம் வேண்டியும், அனீஷ் உடல் சுகம் வேண்டியும், ரமேஷ் பீட்டர் ஜானகி உடல் சுகம் மற்றும் குடும்பத்தில் அமைதி வேண்டியும், ஜோதன் உடல் சுகம் வேண்டியும், ஆபிரகாம் கரோலின் வியாபாரம் பெருகவும் உடல் நலம் வேண்டியும், யுட்டேஷ் காட்வின் 21ஆம் ஆண்டில் இறந்த நாள் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், மேலுமாக ரொசாரியோ சாம்வேல் அவருடைய ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், சம்மனசநாதன் ஜோசப் பெரியநாயகம் ஜாஹித் மிலன் அவருடைய ஆண்மை பாற்றிக்காகவும், ஹேசில் ஹெய்ட்லின் அவருடைய ஆண்மை பாற்றிக்காகவும், இனிகோ ஜார்ஜ் அவருடைய ஆண்மை பாற்றிக்காகவும், மேரி பிரான்சிஸ் ஆண்டோஸ் செலினா அவருடைய ஆண்மை பாற்றிக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நாம் அனைவரும் கரங்களை கூப்புவோம், கண்களை மூடுவோம். பலிகளிலே உன்னத பலியாம் தெய்வீக வல்லமையுள்ள திருப்பலியில் இணையவிருக்கிறோம். ஆண்டவர் தாமே இறங்கி வந்து, என்னை உண்டால் உனக்கு பசியிராது, என்னை பருகினால் தாகமிராது என்று தன்னையே உடைத்து கொடுக்கின்ற அற்புத நிகழ்வை அரங்கேற்றுகிற அருமையான தலம் இதோ இந்த அருள் தலம். இயேசு இறங்கி வரப்போகிறார், நம்மோடு உரையாட இருக்கிறார். நிறைய கருத்துக்கள் இருக்கும் எல்லா குடும்பத்திலையும். ஏதாவது ஒரே ஒரு கருத்தை, ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கருத்தை உங்களுடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஒரு கருத்தில் நிறைவேற வேண்டும் என்று இந்த திருப்பலி முழுவதுமாக நாம் ஜெபித்து ஒப்பு கொடுப்போம்.
எல்லாரும் கரங்களை, ஒரு கரத்தை அப்படியே உயர்த்துங்க. இடது கரத்தை மனதிலே பதிய வைத்து, ஆண்டவர் என்னோடு இருக்க, ஆண்டவர் என்னோடு இருக்க, ஆண்டவர் என்னோடு இருக்க, எந்த நன்மையும் எந்த நன்மையும் எனக்கு குறைவுபடாது. எனக்கு குறைவுபடாது. ஆண்டவர் என்னோடு இருக்க, ஆண்டவர் என்னோடு இருக்க, எந்த தீமையும் எந்த தீமையும் என்னை அணுகாது. என்னை அணுகாது. ஆண்டவர் என்னோடு இருக்க, ஆண்டவர் என்னோடு இருக்க, என் வாழ்நாள் எல்லாம் என் வாழ்நாள் எல்லாம் எனக்கு வெற்றியே. எனக்கு வெற்றியே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியேற்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உமது இரக்கத்தை பணிந்து வேண்டுகின்றோம். கோடியற்பதரான புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் எங்களுள்ளும் கொடைகளை அதிகரிக்கவும், எங்கள் இவ்வுலக வாழ்நாள்களை அமைதியில் நாங்கள் நெறிப்படுத்தவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகிறவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் வானத்திலிருந்து சோதோம் கொமோரா நகரங்களின் மேல் கந்தகமும் நெருப்பும் பொழிய செய்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். 19ஆம் அதிகாரம் 15 முதல் 29 வரை உள்ள இறைவசனங்கள். அந்நாட்களில் பொழுது விடிய வேளையில் தூதர்கள் லோத்தை நோக்கி, நீ எழுந்திரு, உன் மனைவியையும் உன் இரு புதல்வியரையும் கூட்டிக் கொண்டு போ, இல்லையேல் அந்நகரின் தண்டனை தீர்ப்பில் நீயும் அகப்பட்டு அழிவாய் என்று வற்புறுத்தி கூறினார்கள். அவர் மனம் தாழ்த்தினார். ஆண்டவர் அவர் மீது இரக்கம் வைத்திருந்ததால் அந்த மனிதர்கள் அவரது கையையும் அவர் மனைவியின் கையையும் அவர் இரு புதல்வியர் கையையும் பிடித்து கொண்டு போய் நகருக்கு வெளியே விட்டார்கள். அவர்களை வெளியே அழைத்து வந்தவுடன் அந்த மனிதர்கள் அவரை நோக்கி, நீ உயிர் தப்புமாறு ஓடிப்போ, திருப்பி பார்க்காதே, சமவெளி எங்கேயும் தங்காதே, மலையை நோக்கி தப்பி ஓடு, இல்லையேல் அழிந்து போவாய் என்றார்கள். லோத்து அவர்களை நோக்கி, என் தலைவர்களே வேண்டாம், உங்கள் அடியானுக்கு உங்கள் பார்வையில் இரக்கம் கிடைத்துள்ளது. என் உயிரை காக்கும் பொருட்டு நீர் காட்டிய பேரன்பு உயர்ந்தது. ஆயினும் மலையை நோக்கி தப்பியோட என்னால் இயலாது. ஓடினால் தீங்கு ஏற்பட்டு நான் செத்து போவேன். எனவே நான் தப்பியோடு சேர்வதற்கு வசதியாக இதோ ஒரு நகர் அருகில் உள்ளது. அது சிறியதாய் இருக்கிறது. அதற்குள் ஓடி போக விடுங்கள். அது சிறிய நகர் தானே, நானும் உயிர் பிழைப்பேன் என்றார். அதற்கு தூதர் ஒருவர், நல்லது, அப்படியே ஆகட்டும். இக்காரியத்திலும் உனக்கு கருணை காட்டியுள்ளேன். நீ கேட்டபடி அந்நகரை நான் அழிக்க மாட்டேன். நீ அங்கு விரைந்தோடி தப்பித்துக்கொள். நீ அங்கு சென்று சேரும் மட்டும் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்றார். இதனால் அந்த நகருக்கு சோவார் என்னும் பெயர் வழங்கிற்று. லோத்து சோவாரை அடைந்த போது கதிரவன் மண்ணுலகின் மேல் உதித்திருந்தான். அப்பொழுது ஆண்டவர் வானத்திலிருந்து சோதோம் கொமோரா நகரங்களின் மேல் கந்தகமும் நெருப்பும் பொழிய செய்தார். அந்நகரங்களையும் அவற்றை சுற்றி இருந்த சமவெளி முழுவதையும் அழித்தார். நகர்களில் வாழ்ந்த அனைவரையும் நிலத்தில் தளிர்த்தனவற்றையும் அழித்தார். அப்பொழுது லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தாள். உடனே உப்பு தூணாக மாறினாள். ஆபிரகாம் காலையில் எழுந்திருந்து தாம் ஏற்கனவே ஆண்டவர் திருமுன் நின்ற இடத்திற்கு போனார். அவர் சோதோமையும் கொமோராவையும் சூழ்ந்திருந்த நிலப்பகுதியையும் நோக்கி பார்த்தபோது சூளையின் புகை போல நிலப்பரப்பில் இருந்து புகை கிளம்ப கண்டார். கடவுள் சமவெளி நகர்களை அழித்த போது ஆபிரகாமே நினைவு கூர்ந்தார். எனவே லோத்து குடியிருந்த நகர்களை அழித்த போது கடவுள் அவரை காப்பாற்றினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, என்னை சோதித்து ஆராய்ந்து பாரும். என் மனதையும் உள்ளத்தை
உள்ளத்தையும் புடமிட்டு பாரும். ஏனெனில் உமது பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது. உமது உண்மையாக நடந்து வருகிறேன் வல்லவே. பாவிகளுக்கு செய்வது போல் என் உயிரை பறித்து விடாதீர். கொலை பெரியர்களுக்கு செய்வது போல் என் வாழ்வை அழித்து விடாதீர். அவர்கள் கைகளில் தீச்செயல்கள், அவர்கள் வலக்கையில் நிறைய கையீட்டு வல்லவி. நடந்து கொள்கின்றேன். என்னை மீட்டருளும், எனக்கு இறங்கி அருளும். என் கால்கள் சமமான தளத்தில் நிற்கின்றன. மாபெரும் சபையில் ஆண்டவரை புகழ்ந்திடுவேன் பல்லவே. காத்திருக்கின்றது அவரது சொற்களுக்காகவே ஆவலுடன் காத்திருக்கின்றேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 இறை திரு வசனங்கள் 23 முதல் 27 முடிய. அக்காலத்தில் இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெருங்கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரே, காப்பாற்றும், சாகப் போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே,
ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லோரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கண்களை மூடுவோம். கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கருணை உன் வடிவல்லவா. கருணையே உருவான கடவுளே, எங்கள் ஒவ்வொருவரின் கரங்களை பிடித்து வழிகாட்டுபவரே, இதோ நம்பிக்கை தரும் வார்த்தை, நலமளிக்கும் வார்த்தை, வாழ்வளிக்கும் உன்னத வார்த்தையான உம்முடைய இறை வார்த்தையை எங்கள் உள்ளத்திலே நீர் ஊன்றியிருக்கிறீர். அப்பா பிதாவே, இவை வெறும் சொற்கள் அல்ல, எங்கள் வாழ்வில் செயல்களாக மாற்றப்பட வேண்டிய அற்புதமான பொக்கிஷம் வாய்ந்த கற்கள் என்பதை நாங்கள் உணர எங்களுக்கு கற்றுத்தாரும். உம்முடைய ஆசையினால் இந்த இறை வார்த்தை எங்கள் செயல்பாடுகளின் மூலமாக அகிலம் முழுவதும் பரவிட நாங்கள் ஒவ்வொருவரும் 100% பலனளிக்கக்கூடிய மக்களாக உயர்ந்திட உம்மை பார்த்து இறைஞ்சி மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவுக்கே ஸ்தோத்திரம், இயேசுவுக்கே ஸ்தோத்திரம், மரியே வாழ்க. மரியே வாழ்க. நல்ல சத்தமா சொல்லலாமா? ஆண்டவர் என்னோடு இருக்க, ஆண்டவர் என்னோடு இருக்க, எந்த நன்மையும் எந்த நன்மையும் எனக்கு குறைவுபடாது. எனக்கு குறைவுபடாது. ஆண்டவர் என்னோடு இருக்க, ஆண்டவர் என்னோடு இருக்க, எந்த தீமையும் எந்த தீமையும் என்னை அணுகாது. என்னை அணுகாது. ஆண்டவர் என்னோடு இருக்க, ஆண்டவர் என்னோடு இருக்க, என் வாழ்நாள் எல்லாம் என் வாழ்நாள் எல்லாம் எனக்கு வெற்றியே. எனக்கு வெற்றியே. ஆண்டவர் இயேசுவில் பிரியமுள்ள என் அருமை சொந்த பந்தங்களே, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஜாலியா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்னு சொல்லியே நம்ம நல்லா இல்லாத மாதிரி ஆயிடும். திருடன் 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 திருடன்னு கத்திட்டு பக்கத்துல திருடன் வந்தவனே திருடர் அப்படின்னு சைலண்டா திருடன். நல்லா இருக்கிறீங்களா? பளிச்சுன்னு வரணுமே, நல்லா இல்லைன்னு அர்த்தம். அப்போ யாராவது சூனியம் வச்சிட்டாங்களா? நீங்க தான் வைக்கிற மாதிரி வந்துக்கிறீங்க. ஆள் பார்த்தா கண்ணங்கரையில் நிற்கிறீங்க. முட்டை கிட்ட மந்தாச்சு கொண்டாந்து வச்சிட்டு போறீங்க. சந்தோஷமா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, என் அன்பு பிரியமுள்ள உறவுகளே, சொந்த பந்தங்களே, முதல்லயே ஒரு டீலிங்கு. எவ்வளோ நேரம் பிரசங்க வைக்கலாம்? பங்கு ஃபாதர் மேலாம் போடக்கூடாது, சரிங்களா? எவ்வளோ நேரம் வைக்கலாம்? ஃபாதர் வந்து ஒரு டைம் எனக்கு சொல்லிட்டாரு, இவ்வளோதான் தாங்கும், இது ஓடாத வண்டிங்க, இவ்வளோதான்பா நேரம் அப்படின்னு சொன்னார். நீங்க கேட்டா கேளுங்க. கொட்டாய் வந்தாலும் நல்லா வாயை பொழுது கொட்டாய் விடுங்க. தூக்கம் வந்தா ஓரமா சாஞ்சிக்கிறதாலும் சாஞ்சுங்க. ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கிறேன், தயார் பண்ணின்னு வந்துட்டேன், சொல்லாம விட போறதில்ல, சரிங்களா? என் அன்பு பிரியமுள்ளவர்களே, 2 கருத்துக்கள் தான் இன்றைய வாசகங்களின் மூலமாக இறைவன் சொல்லுவது. இந்த நாளினுடைய ஆசீர்வாதம்
மாதத்தினுடைய முதல் நாள், மாதத்தின் முதல் செவ்வாய், கோடி அற்புதரான புனித அந்தோணியாருடைய பொக்கிஷமான நாள் இது. இந்த நாள்ல ஒரு 2 கருத்தை என் மண்டியிலையாவது ஏத்திக்கிட்டு போவேன். செயல்முறைப்படுத்துறமோ இல்லையோ அது வேண்டாம், செய்றீங்களா இல்லையான்னு எங்க இருந்தோம் நீ வந்து சொன்னாதான் நாங்க திருந்துருமா என்ன? எவ்வளவு படிச்சுக்கிறேன் நாங்க, உன்னை விட ஜில்லாலாம் பாத்துக்கிறேன்டா நானு அப்படின்னு சொல்லுவீங்க. 2 தான் சாதாரணமா. முதல் வாசகத்தின் அடிப்படையில சோதோம் கொமோராவுல வந்து பிரச்சனை நடக்குது. ஆபிரகாம் வேண்டாரு, கடவுள் கோபத்துல இருக்கிறாரு. ஆனா கடைசி 2 லைன் மட்டும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம், அங்க எல்லாம் எரிஞ்சுக்கின்னு இருக்குது. அப்போ ஆதாம் மட்டும் திரும்பி போவார், ஆபிரகாம் மட்டும் திரும்பி ஆண்டவர்கிட்ட போனதுனால ஆண்டவர் அவரை காப்பாற்றினார். பிரைஸ் தி லார்ட். திரும்பி போனதுனால காப்பாத்தினாரா, ஆண்டவர்கிட்ட போனதுனால காப்பாத்தினாரா? எப்படி? இல்ல, அவர் திருந்தி போனார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை எப்படி போனாலும் ஓடலாம், ஆனால் ஒரு கட்டத்தில் கடவுளிடம் திருந்தி வருகிற பொழுது கடவுள் காப்பாற்றுகிறார். இதுதான் வந்து முதல் வாசகத்துல நமக்கு இந்த தாயாம் திரு அவையின் வழிகாட்டுதலின்படி கொடுக்கப்பட்டிருக்கிற செய்தி. நற்செய்தி பகுதியில இயேசு அவர்களை நோக்கி நம்பிக்கை குன்றியவர்களே என்று கூறினாலும் கூட அவர் காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டு அக்கறையோடு அவர்கள் உடன் நின்றார். கடவுள் இயேசு வந்து அக்கறையோடு உடன் நின்றார் என்பது அவங்க மேல பிரியமா இருக்கிறாங்க. கடவுள் ஒருபோதும் நம்மை கைவிட்டதாக சரித்திரம் இல்லை, அதற்கான சாத்திய கூறுகளும் இல்லை. கடவுள் நம்மோடு இருக்கிறார். இந்த கடவுள் இருத்தலை தான் நாம கேள்விக்கு உட்படுத்துறோம். கடவுள் இருக்கிறாரா இல்லையா, இந்த கோணத்தில் தான் இருக்கிறோம். கடவுளிடம் யார் திரும்பி வருகிறார்களோ அவர்களை கடவுள் ஏற்றுக்கொள்ள தயாராயிருக்கிறார். ஆனால் திரும்புவதற்கும் பலரிடத்தில் வழி இல்லை, தேடுறது கிடையாது. கடவுள் ஊதாரி மைந்தனை ஏற்றுக்கொண்ட தகப்பனை போல கரங்களை விரித்து எப்போதும் அழைத்து கொண்டே இருக்கிறார். நாம திரும்பி வரமாட்டேங்கிறோம். எல்லாரும் இல்லை, ஒரு சிலர். எல்லாருமே நல்லவங்க தான், ஆனால் நல்லவர்களுக்குள்ளும் ஒரு குற்றவாளி ஒருவன் ஒதுங்கி கிடப்பான், ஓரம் கட்டி கங்கணத்தோடு பார்த்து கொண்டிருப்பான். அப்படிப்பட்ட அந்த உள்ளங்களை தான் இறைவன் திருந்தி வர அழைப்பு விடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம திருந்தி வருவதற்கு இந்த வரிகள், இந்த வழிபாடுகள், நம்முடைய சம்பிரதாயங்கள், நமக்கு கிடைத்த உறவுகள், இவை எல்லாம் வழி செய்கிறது. ஆனா இதுக்குள்ளதான் நம்ம கடவுளை மறைச்சிடுறோம். கடவுளை மறைக்கிறோமோ இல்லையோ, கடவுளை மறந்துடுறோம். சாகும்போது சங்கரா சங்கரா சங்கரான்னு கத்துறதா நம்மளுக்கு வாய்ப்பு வசதியா மாறி போச்சு. பல்லு இல்லாத ஆளை கூட பார்த்துடலாம், செல்லு இல்லாத ஆளை பார்க்க முடியல. எல்லாரு கையிலையும் ஒண்ணு இல்ல 2. ஒண்ணு முதல்ல 1 ரூபாய் வச்சிருந்திருப்போம். எனக்கு தெரிஞ்சு நான் கல்லூரி படிக்கிற அந்த காலகட்டத்துல 1 ரூபாய், அந்த 1 ரூபாய் வச்சுட்டு யாருக்கெல்லாம் யார் நம்பர்லாம் தெரியுதோ எல்லாருக்கும் மிஸ்டு கால், ட்ராயிங் அப்படிலாம் இல்லை, அவ்வளவுதான். அதை கொடுத்துட்டு உக்காந்து இருப்போம். எவனாவது ஒருத்தன் மாட்டுவான்டா இன்னைக்குன்னு சொல்லிட்டு போன போட்ட உடனே அவன் நினைக்காத செகண்ட்ல டக்குன்னு எடுத்துருவான். அரை மணி நேரம் வீட்டுல ஆயா நல்லா இருக்குதா, மாடு தண்ணி குடிச்சிச்சா, இதை பண்ணுச்சா, அதை பண்ணுச்சா, அது ஏதாவது பேசிக்கினே இருப்போம். இப்போ அந்த 1 ரூபாவை தான் காணோம். 499
749 3 மாசம் ஃப்ரீ, டேட்டா ஃப்ரீ, எல்லாம் தடுங்க. இப்போ ரீல்ஸ் பார்க்குற காலம் ஆகிப்போச்சு. பக்கத்தில் இருக்கிற ரியலா இருக்கிற கணவனையும் மனைவியும் பிள்ளைங்களையும் பார்க்குற காலம் மாறி ரீல்ஸ் பார்க்குற காலம் ஆயிடுச்சு. எல்லாருமே நிறைய நிறைய நபர்கள். காலம் வேகமா போகுது, கரெக்டு தான். எல்லாருக்கிட்டையும் கரங்களில் செல்போன் வந்துருச்சு. எல்லா உலகமும் ஒரு நிமிஷத்துல தெரியுது, நல்லது. ஆனால் உறவில் மங்கி போய் கிடக்கின்றோம். இந்த உறவுகளிலே உண்மைத்தனம் குறைந்து கொண்டே இருக்கிறதே. ஒரு வீட்டுல ஒரே ஒரு போன், ஒரு ஊருக்கு ஒரு போன் இருந்துச்சு. இப்ப ஒரு வீட்டுல 5 பேர் இருந்தா 5 பேருக்கும் போன் இருக்குது. ஆனா 5 பேரும் பேசிக்க மாட்டேங்கிறமே. உறவில் மழுங்கல், உறவில் மக்கி போன தன்மை. இதை கடவுள் நிறுத்த ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் மாதத்தின் முதல் நாளில். இதைதான் நாம் கற்றுக்கொள்ள கடவுள் இன்று நமக்கு ஒரு வழியை உண்டாக்கி தருகிறார். முதல் செய்தியே இதுதான். கடவுள் தயாரா இருக்கிறார் ஏற்றுக்கொள்வதற்கு. நீங்க தயாரா இருங்க உங்கள் உறவுகளை ஏற்றுக்கொள்ள. நீங்கள் தயாரா இருங்கள் உங்கள் பிள்ளைகளின் அழுகுரலை கேட்க. நீங்கள் தயாரா இருங்கள் உங்களுடைய நண்பர்களுடைய கஷ்டத்தை தீர்க்க. நீங்கள் தயாரா இருங்கள் உதவிக்கரம் உங்களை தேடி வரும்பொழுது உதவுவதற்கு தயாராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை காண்பிக்க. பி ரெடி தான் முதல் செய்தியே. கடவுள் தயாரா இருக்கிறார், நீங்க தயாரா இருக்கணும். ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த பசங்க கூட இருக்கிற, நான் ஒரு பள்ளியினுடைய தாளாளராகவும் இருக்கிறேன். அங்க விடுதியும் இருக்குது. ஊர்ல எங்கெல்லாம் அடங்காத குழந்தை இருக்குதோ மொத்தத்துக்கு நான் தான் அப்பா, அம்மா, ஆயா, தாத்தா, பாட்டி எல்லாரையும் கொண்டாந்து ஒரே இடத்துல போட்டுறாங்க. 160 பசங்க இருக்குதுங்க. நம்ம ஒண்ணு பேசினா அவன் 1/2 மணி நேரத்துல எல்லாத்தையும் பேசிட்டு போய்க்கிறான். நம்ம ஒன்னே ஒண்ணு என்னடான்னு கேட்டிருப்போம். அவன் கேப்பே இல்லாம பேசுறான். எனக்கு பயமாகி போகுது. இதை விட கேப் இல்லாம பேசுறவனையே கம்முன்னு விட்டுடலாம். ஒரு மாதிரி பேசுறானுங்க, ஒரு கூர்க்கதனமா. அவன் உண்மையதான் சொல்ல வரானா இல்ல பொய் சொல்றானான்னு கண்டு கூட பிடிக்க முடியல. சிமெண்ட் பொருள், சிமெண்ட் எப்படிடா தயாரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா இது ஏன் தப்பான்னு. சிமெண்ட் எப்படி தயாரிக்கிறாங்க? கல்லு மண்ணா? சரி, அரிசி எங்கிருந்து வந்துச்சு? நீங்க எல்லாம் சத்தமா சொல்றீங்களா? அரிசி எங்கிருந்து வந்துச்சு? நெல்லுல இருந்து. இது எல்லாருக்கும் தெரியும். அவன் ஒரு பதில் வச்சுக்கிறான், அரிசி கடையில இருந்து வந்துச்சுன்றான். எந்த கடையிலன்னா எங்க வீட்டு பக்கத்துல இருக்கு செட்டியார் கடையில் அப்படின்னு. அவங்க அப்பாவை கூப்பிட்டு கேட்டான், என்ன இது மாதிரி சொல்றான்? அவன் ஒரு மக்கு பையன் ஃபாதர், அவன் அடங்க மாறுறான். அரிசி குடோன்ல இருந்து வந்துச்சுன்றான் அவரு. இப்ப நீங்களாம் டக்குன்னு சொல்லிட்டீங்க நெல்ல இருந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தான் என் தலை தான் உருளுது. சிமெண்ட் எப்படிடா தயாரிக்கிறாங்க? ஒன்று தெரியணும்னு சொல்லணும், இல்லை தெரியலன்னு சொல்லணும். சிமெண்ட் எந்தெந்த பொருளால் ஒன்று சேர்க்கப்பட்டு எப்படி எப்படி கலவையெல்லாம் செய்யப்பட்டு உருவாக்கப்படுகிறதோ அப்படி உருவானது. இது எந்தெந்த பொருள் நான் கண்டுபிடிக்கணும். எப்படி எப்படி கலக்கணும், இதை எவன் கலக்கணும் நான் கண்டுபிடிக்கணும். என்னடா இது பதிலு ஃபாதர்? உங்களுக்கு புரியல சொல்றேன். எந்தெந்த பொருளால் எப்படி எப்படியெல்லாம் செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் செய்ய வேண்டியது சிமெண்ட். அது என்ன பொருள்னே சொல்ல மாட்டான். அநியாயத்துக்கு அவன் ரெடியா இருக்கிறான், பதில் ரெடியா இருக்குது. கேள்விதான் நம்ம தப்பா கேட்கறோம் பழகுது அப்படின்னு நானா நினைச்சுக்கிறேன். அதுபோல காலகட்டங்களில் வாழ்கிற நமக்கு என் அன்பு பிரியமுள்ளவர்களே, கடவுள் நம்மோடு தான் இருக்கிறார். கடவுள் நம்மை இயக்குகிறார். அந்த கடவுளுடைய உள்ளார்ந்த அன்பு எல்லாம்
நம்மை நல்லவர்களாக மாற்றுவதற்காக தான் இருக்கிறது. அதற்காக நீங்கள் தயாராயிருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் சொன்னனே, என்ன செய்தி பார்த்தீங்களா? நீ எங்கேயாவது கத்து, நாங்க பாட்டு என்ன செய்தி? கடவுள் அன்பாதான் இருக்கிறாரு. நீங்க என்ன பண்ணோம்? தயாரா இருக்கணும். கடவுளை அன்பு செய்யவும், அடுத்தவங்களை அன்பு செய்யவும். இந்த சிலுவை இருக்குதுங்கல்ல, என்னுடைய தலைமையில இருக்குது பாருங்க, அதுதான் அன்பினுடைய அடையாளம். இயேசு கிறிஸ்து அவர் சொன்னது, இது 2 கட்டளையில, எல்லாவற்றிற்கும் மேலாக 2 கட்டளை சொன்னாருங்கல்ல. அது என்ன கட்டளை? இல்ல, இது கும்பல்ல கோயந்தா அடிச்சிடுவா. எங்கேயாவது யாராவது கை தூக்கி சொன்னா பிரைஸாவது கொடுக்கலான்னு பார்த்தா எனக்கு லாபம். நானே சொல்றேன் பாருங்களேன், எல்லாத்துக்கும் மேல முதல்ல கடவுளை அன்பு செய்யணும். அதுதான் அந்த கீழே இருந்து ஊன்றப்பட்டு மேல் நோக்கி பார்க்கிற கட்டை. பின்னால இருக்குது பாருங்க சிலுவை, மேல கீழே ஊன்றப்பட்டு மண்ணில் ஊன்றப்பட்டு மேல் நோக்கி இருக்கிறது. கடவுளை முதல்ல அன்பு செய்வா. குறுக்கில் இருக்கிற கட்டை, உன்னை நீ அன்பு செய்வது போல உன் அடுத்து இருப்பவரையும் அன்பு செய். இதுதான் சிலுவை. இதுலதான் ஆண்டவர் கரங்களை விரித்தார். இதெல்லாம் கடவுள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டார். வாரி போறதுக்கு ஒண்ணும் கிடையாது, வாடறதுக்கு வழி இதுதான். தயாராயிருங்கள். கடவுளை ஏற்றுக்கொண்டவர்கள் கடவுளை பகிரங்கமாக பரப்பிட உங்களுக்கு நேரம் இருக்கிறது, காலம் இருக்கிறது. தயாராயிருங்கள். இதுதான் முதல் செய்தி. இரண்டாவது சொல்லலாமா வேணாமா? சொல்லலாம். நல்லா பாட்டு பாடணும், ஜாலியா இருக்குது ஃபாதர். சொல்லுங்க. இரண்டாவது, என் அன்பு பிரியமுள்ளவர்களே, கடவுள் நம்மோடு இருக்கிறார். இந்த உள்ளுணர்வு, அந்த ஆழமான ஒரு இறுக்கமான பிணைப்பு, என் கூட கடவுள் இருக்கிறாரு அப்படின்ற உள் உணர்வு நம்ம எல்லோருக்கும் இருக்க வேண்டும். என் கூட கடவுள் இருக்கிறாரா இல்லையான்றதான் டவுட்டே. பல திருத்தலங்கள்ல அந்தோணியார் காலில் விரலே இருக்காது. அந்தோணியார் குஷ்டரோகி மாதிரி வச்சுட்டாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா, ஒரு அம்மா டெய்லியும் வந்து கும்பிட்டு அந்தோணியாரை காப்பாத்துன்னு சொல்லிட்டு அதை விரல்ல சொரண்டி நெத்தில வச்சுன்னு போயிட்டு இருக்குது. அந்தோணியாருக்கு கட்ட விரல காணும். என்னடா பண்றது, இவ்வளவு செலவு பண்ணிட்டாங்களான்னு சாமியார் ஒரு துணியை கொண்டாந்து அது மேல போட்டார். சரி, கட்ட விரல காணுமே, மக்கள் ஒரு மாதிரி இருப்பாங்கன்னு துணியை போட்டு மறைச்சிட்டாரு. சிஸ்டன்லாம் சொல்லி பூ பின்னெல்லாம் குத்தியாச்சு. அப்புறம் பார்த்தா எல்லாரும், ஓ யாரோ பெரிய வேண்டுதல் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு மஞ்சள் கலர் துணி, அப்புறம் பூவு, இந்த 5 ரூபாய். அந்தோணியார் என்னமோ அவரு IPS எழுதி பரிசு எழுதி பாஸ் ஆகிட்டு திருடு போன பொருள்லாம் கண்டுபிடிப்பாரு. போலீஸுக்கார் மாதிரி 5 ரூபாவை மஞ்சா துணியில கட்டி காலில் கட்டி வச்சிருக்காங்க. காணாமல் போனதை கண்டுபிடிப்பவர் அந்தோணியார். அந்தோணியாரே அப்படின்னா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அது போல சாமியார் ஒரு துணியை கட்டினதுனால அந்த கால் விரல சரி பண்றதுக்காக அது மேல போட்டு எல்லாத்தையும் போட்டு நம்ம நம்பிக்கையை அப்படியே வச்சிடறோம். அந்தோணியாருக்கு இப்படிக்கிறாரு. அதில் அல்ல, என் அன்பு பிரியமுள்ளவர்களே, கடவுள் என்னுள் இருக்கிறார் என்கின்ற உணர்வு எனக்கு இருக்க வேண்டும். அடையாளங்களில் மட்டுமல்ல, உருவங்களில் மட்டுமல்ல, உருவகங்களில் மட்டுமல்ல, பொருள்களில் மட்டுமல்ல, கடவுள் என்னுள் இருக்கிறார். அந்த கடவுளை நான் நம்புகிற பொழுதுதான், அந்த கடவுளை நான் வணங்குகிற பொழுதுதான் என அடுத்து இருப்பவரை நான் அன்போடு பார்க்க முடியும். கடவுள் என் கூட இல்லை அப்படின்னு நீங்களா நினைச்சிட்டீங்கன்னா அடுத்தவங்களை நீங்க அன்பு செய்ய மாட்டீங்க, அடுத்தவர்கள் மீது இரக்கம் காட்ட மாட்டீங்க, அடுத்தவர்களை கருணை கண் பார்வையோடு பார்க்க மாட்டீங்க. கடவுள் என் கூட இருக்கிறாரு அப்படின்னா அதுதான் நம்முடைய வாழ்வியலாக மாறும். அது நம்பிக்கை தான். ஒரு 2-3 சின்ன சின்ன
என் வாழ்வில் நடந்த ஒரு 2 சின்ன செயல் திட்டம், அதான் செயல் திட்டம் இல்லை, ஒரு அனுபவங்கள். கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படி என்ற கேள்வி எல்லாருக்கும் வரும். ஒரு தாய் எனக்கு உணர்த்தியது, கடவுள் இருக்கிறாங்களா இல்லையா. என்கிட்ட இதே கேள்விதான் வச்சாங்க, கடவுள் இருக்கிறாரா இல்லையா ஃபாதர். நான் சொன்னேன், இல்லைம்மா இருக்கிறாங்க, நான் ஃபாதரா இருக்கிறேன், நானும் என் அனுபவத்தில் நான் சொல்றேன் கடவுள் இருக்கிறார். அப்படிங்களா ஃபாதர்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு சில நாட்கள் கழித்து கொரோனா பீரியட்லாம் முடிஞ்ச பிறகு இதே கேள்வியை தான் அவர்கள் முன்வைத்தார். 33 வயது நிரம்பிய அந்த பெண்மணி 2 குழந்தைகளுக்கு தாயாக நின்று இந்த கொரோனா நோயால் பாதிக்கப்பட்ட தன் கணவரை இழந்து கண்ணீரோடு கவலையோடு இருக்கிறாள். அப்பொழுது திரும்பி கேட்கிறார், கடவுள் இருக்கிறாரா இல்லையா. அந்த பெண்மணிக்கு எப்படி ஆறுதல் சொல்லுவது என்பதை விட கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்கின்ற உள்ளுணரை எப்படி கொடுக்க முடியும். ஜென்சி என்கின்ற பாலவாக்கத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, இப்பொழுது அந்த பெண்மணி ஒரு நல்ல இடத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள், கடவுள் இருக்கிறார் என்கின்ற உள்ளுணர்வோடு. நான் பதில் சொன்னனா இல்லையான்னு தெரியல. கடவுள் உங்க கூட தாமா இருக்காரு. ஒருவேளை உங்க குழந்தை வடிவில் கூட உங்க கடவுள் இருக்கலாம், கடவுள் உங்க கூட தான் இருக்கிறாரு, இவ்வளவுதான். ஆனால் கடவுள் இல்லை என்று யார் சொல்லுகிறார்கள் என்றால் அறிவற்றவர்கள் தான் கடவுள் இல்லை என்பதை சொல்லுகிறார்கள். திருப்பாடல்கள் 14:1 கடவுள் இல்லை என்று அறிவிலிகள் தம் உள்ளத்தில் சொல்லிக் கொள்ளுகின்றனர். திருப்பாடல்கள்ல கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு அறிவிலிகள், அறிவற்றவங்க அவங்களே சொல்லுகிறாங்க உள்ளத்துல. திருப்பாடல்கள் 42:3 உன் கடவுள் எங்கே என்று யார் கேட்கிறார்கள் என்றால், உன் கடவுள் எங்கே என்று என்னிடம் தீயோர் கேட்கிறார்கள். கடவுள் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு நம்பாதவங்க தான் இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறார்கள். கடவுள் இல்லைன்னு சொல்றதும், கடவுள் அங்க இருக்கிறாரு, கடவுள் இங்க இருக்கிறாரு, கடவுள் என் கனவுல வந்தாரு, மாதாமா என் கனவுல நின்னாங்க, நான் அங்க போனேன், அப்படியே உட்காந்துக்கினே இருந்தாங்க, நல்லா இருமா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னு கதை விடுற காலம்லாம் இப்ப கிடையாது. என் அன்பு பிரியமுள்ளவர்களே, கடவுள் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறார். நல்லோர் தீயோர் எல்லாரிடத்திலும் இறைவன் ஆற்றலாக இருக்கிறார். எல்லாரிடத்திலும் இறைவன் ஆசீர்வாதமாக இருக்கிறார். உங்கள் உள்ளத்தில், உங்கள் உடலில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் உறவின் மத்தியில், உங்கள் வாய் சொல்லில், உங்கள் செயல் திட்டங்களில், உங்கள் கரங்களில் கடவுள் இருக்கிறார். எப்படி? நல்லது செய்யறதுக்கு கையை நீங்க நீட்டும் போது அதுதாங்க கடவுள். இல்லாதவர்களுக்கு கொடுக்கிற பொழுது உங்கள் கரம் அழகாக மாறுகிறதே, அதுதான் கடவுள். ஏழை எளியோர், நலிந்தோர், தாழ்த்தப்பட்டோர், தரம் குறைக்கப்பட்டோர், இன்னலில் இருப்போர், அவர்களை தேடி உங்கள் கால்கள் ஓடுகிறதே, உங்கள் கால்கள் அழகாக மாறுகிறது, அதுதான் கடவுள். அடுத்தவர் கண்ணீரை கண்டு அலங்கோலமாய் சிரிப்பதை விட்டுவிட்டு அங்கே நின்று அவங்களுக்கு ஏதாச்சும் அவர்கள் மீது பரிதாபப்படுகிற உள்ளம் இருக்கிறதே, அதுதான் கடவுள். கடவுள் உங்களோடு இருக்கிறார். உலகத்தில் ஏராளமான அன்னை தெரேசாக்கள், அதில் அதிகமாக கடவுளை என்னோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து 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 கடவுளை வீதிகளிலே தேடியவள் அன்னை தெரேசா. அவங்க கிட்ட நிருபர்கள்லாம் பேட்டி எடுக்கிறப்போ அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? உங்களுக்கு எப்படிமா இவ்வளோ இந்த புண்ணுல இவ்வளோ ஆட்கள் இருந்தாலும் அந்த புண்ணோட புழுவோட இருக்கிறாங்களா, அவங்கள எப்படி பக்கத்துல போய் நீங்க பாக்குறீங்க
அதை நாத்தம் அடிக்குதே அப்படின்னு. இந்த அனுபவங்கள் எல்லாம் என் ஆண்டவனோடு இருக்கிற அன்பு பிணைப்பு. நான் நற்கரனில் வேண்டிட்டு போவேன், வீதி ஓரங்கள் இருக்கிறாங்க, அவன் தான் அந்த ஏழை எளியவனில் தான் அந்த புண்ணோட நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறானே, அவனில் தான் இயேசு இருக்கிறார், அவன் தான் இயேசு, தூக்கிட்டு வா. என் அன்பு பிரியமுள்ளவர்களே, கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்றால் நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாக மாறி போயிருப்பீர்கள். உங்கள் சொல்லால், உங்கள் பார்வையால், உங்கள் செயலால் கடவுளை நீங்கள் அடுத்தவருக்கு அறிமுகப்படுத்தலாம். கடவுள் உங்களுள் இருந்தால். நான் கூட நல்லா அழகா ஆகணும், வெள்ளையா ஆகணும்னு சொல்லிட்டு போடாத கிரீம் எல்லாம் வாங்கி போட்டு போட்டு பார்த்தேன். தேய்ன்னு சின்ன வயசு காயில்ல கண்ணாடி தான் வாழ்க்கைய போட்டு டருக்கு 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 ஃபேர் அண்ட் லவ்லி பூசி பார்த்தேன், தொடச்சி பார்த்தேன். வாய்ப்பில்லை ராஜா, இதான் கடைசி கலர். ஆண்டவன் சுட்ட சப்பாத்திலே கடைசி தீஞ்ச சப்பாத்தி நானா தான் இருப்பேன், நானே என்னை தேத்திக்கினேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், கண்ணாடியை பார்த்து கிள்ளி நானே மொத்தம் இப்போ நான் அழகா இருக்கிறேன். நீங்க ஏத்துக்குவீங்களா? ஏத்துக்க மாட்டீங்க. என்னால ஏத்துக்க முடியும். என் அன்பு பிரியமுள்ளவர்களே, அகத்தில் அல்ல அழகு, அப்படி சொல்லுவோரும் இருக்கிறார்கள். முகத்தில் தான் அழகு என்று சொல்லக்கூடிய காலம் வந்துருச்சு. ஆனா முகமும் இல்லை, அகமும் இல்லை. கடவுள் உங்களோடு இருப்பதில் தான் நீங்கள் அழகு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடவுள் என்னோடு இருக்கிறார், என் குடும்பத்தில் இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள்ளுகிற ஒரு தாயும் தந்தையும் என் சகோதரனும் சகோதரியும் அழகு. கடவுள் இருக்கிறார், நம்மோடு தான் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, ஆண்டவர் என்னோடு இருக்க எந்த நன்மையும் எனக்கு குறைவுபடாது. ஆண்டவர் என்னோடு இருக்க எந்த தீமையும் என்னை அணுகாது. ஆண்டவர் என்னோடு இருக்க என் வாழ்நாள் எல்லாம் எனக்கு வெற்றியே. கடவுள் எங்கே இருக்கிறார் எங்கே இருக்கிறார் என்று தேடுவதை நீங்கள் ஒரு தொழிலாக கொண்டாலும், அதை ஒரு ஆர்வத்தின் ஊடாக நீங்கள் தேடி பார்த்தாலும் கூட இந்த வசனத்தை மட்டும் மறந்து விடாதீர்கள். மத்தேயு நற்செய்தி 22வது அதிகாரம் 1வது அதிகாரம் 22 மற்றும் 23. 1வது அதிகாரம் 22 23. இதோ கன்னிக்கருவுற்று ஒரு ஆண் மகவையை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல்னா என்ன இருக்கிறாரா? வருஷத்துக்கு ஒரு டைம் கிறிஸ்துமஸுக்கு மட்டும் கேட்கறதில்ல, ஆண்டு முழுவதும் ஆண்டவன் நம்மை ஆண்டு கொண்டு இருக்கிறான், நம்ம அருகில் இருக்கிறார். எனவே என் அன்பு பிரியமுள்ளவர்களே, கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். இதற்கு வலிமையான ஒரு இறுதி மேற்கோளை மட்டும் கூறி மறையுரையை முடிக்கின்றேன். கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்கின்ற ஆழமான இந்த உள் உணர்வை உணர்கிற வசனம் திருப்பாடல்கள் 139 7-10 வரை. உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும், உம் திருமுன்னை விட்டு நான் எங்கே தப்பியோட முடியும். கடவுளை பார்த்து சொல்றாங்க, ஆற்றலை விட்டு நான் எங்க போக முடியும், உன்னுடைய திருமுன், உன்னுடைய முகத்துல இருந்து நான் எங்க ஓட முடியும். நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கிறீர், பாதாளத்திற்கு போனாலும் அங்க நீ இருக்கிறீரு, நான் கதிரவன் இடத்திற்கு பறந்து சென்றாலும் அங்கே இருக்கிறீர், மேற்கு கடலுக்கு அப்பால் சென்றாலும் அங்கேயும் நீங்க இருக்கிறீங்க. எல்லா பக்கத்திலையும் இருக்கிற கடவுளை
எங்க ஓடினாலும் இருக்கிற கடவுளை நம்ம மறைச்சு வச்சிருக்கோம். எனவே என் அன்பு பிரியமுள்ளவர்களே, தயாராயிருங்கள், கடவுள் உங்களுள் இருக்கிறார். கடவுள் உங்களுள் இருப்பதனால் தயாராயிருக்கணும் அப்படின்லாம் இல்லை. நீங்க தயாரா இருந்தீங்கன்னாவே கடவுள் உங்களுள் இருப்பதை உணர்வீர்கள். அது வெறும் செய்தியாக நின்று விடாது, மாறாக அது செயலாக ஊற்றெடுக்கும். பார்த்ததை எல்லாம் நாம் பார்க்கிற காலம் மாறி நம்மை பலர் திரும்பி பார்க்கிற நல்ல நாட்கள் கைகூடி வரும். எனவே தொடர்ந்து கடவுளுடைய பிள்ளைகளாக, கடவுளை அறிவிக்கிற அன்பு கரங்களாக, அன்பு உள்ளங்களாக மாறுவோம். எல்லோரும் கண்களை மூடி மன்றாடுவோம். இயேசுவே, சிலுவை நாயகரே, இறை வார்த்தையை உள்ளத்தில் ஊன்றியவரே, எங்களோடு என்றும் தங்குபவரே, உம்மை அறிவிக்க நாங்கள் தயாராக இருக்க எங்களுக்கு ஆற்றலை அளிப்பீராக. நீர் எங்களோடு இருக்கிறீர் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை எங்கள் உள்ளத்திலே ஆழமாய் பதிய வைப்பீராக. எங்களோடு தங்கி எங்களை காக்கிற நல்லவரே, துணையாளரே, சக்தியாளரே, அனுதினமும் எங்களுக்கு முன்னும் பின்னும் வலமும் புறமுமாக உம்முடைய காவல் தூதர்களை அனுப்பி காப்பீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய சிலுவை நாயகன் இயேசு வழியாக உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நம் அனைவரும் எழுந்திருப்போம். நம்முடைய விண்ணப்பங்கள் தேவைகளுக்காக இப்போது மன்றாடுவோம். நாம் சொல்ல வேண்டிய பதில்: புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறைவனின் அன்புக்கு பாத்திரமான புனித அந்தோணியாரே, இறைவனது பேரிரக்கத்தை இறைமக்கள் அனைவரும் நாடி என்றும் நன்றியுள்ளவர்களாய் வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். உடலை உறுத்து இறையருள் நிறைய பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் தீய சக்திகளோடு போராடி புண்ணிய பாதையில் முன்னேற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நற்கருணை நாதர் மீது ஆழ்ந்த விசுவாசம் வைத்திருந்த புனித அந்தோணியாரே, நாங்களும் திருப்பலியில் பக்தியோடு கலந்து கொள்ளவும் தேவ நற்கருணை மீது உறுதியான விசுவாசம் கொண்டு பலிவாழ்வு வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். குழந்தை இயேசுவை கரத்திலேந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் இதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏந்தியவர்களாய் அவரோடு ஒன்றித்து மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இளைஞர்கள் மேல் மிகுந்த அனுதாபமுள்ள புனித அந்தோணியாரே, இளைஞர்கள் இளம் பெண்களின் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் அவர்கள் வாழ்வு இறை வழியில் நிறைவு பெறவும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். பலனளிக்காமல் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் வியாதி வருத்தங்களால் வேதனைப்படுவோருக்கு பூரண சுகம் கிடைக்க புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறையருளால் வல்லமை நிறைந்த புனித அந்தோணியாரே, எங்களது எல்லா தேவைகளிலும் எங்களுக்கு உதவியாய் இருக்கவும் குடும்பத்தில் சமாதானம் நிலவவும் தொழிலை ஆசிர்வதிக்கவும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். ஆமென். அனைவரும் அமர்வோம். காணிக்கை பாடல். இணைஞ்ச வீர
சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தந்தையின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் உடைய திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கோடியற்பதரான புனித அந்தோணியாரின் நினைவு நாளில் நாங்கள் திளைத்திருக்கின்றோம். உம்மக்கள் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். நீர் கனிவுடன் எம்மை ஏற்று நாங்கள் நேர்மையான இதயம் கொண்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் கோடி அற்புதரான புனித அந்தோணியாரின் நினைவு நாளில் உம் திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகிறீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ண செய்து முடிவென்றே பாடுவதாவது.
தம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் இன்றைய நாள் திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்களோடும் முதிர்ந்த கல்வாரி பலியிலே நம்பிக்கையோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய உமது பிள்ளைகள் ஆகிய எங்களோடும் எங்கள் குடும்பங்களோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். இந்த புதிய நாளுக்காக நன்றி சொல்வோம். இந்த மாதத்துடைய இந்த முதல் நாளிலே அவனுடைய சமூகத்தில் நாம் அனைவரும் ஒன்று கூடி அற்புதமான தெய்வீக திருப்பலி கொண்டாட்டத்திலே பங்கேற்று கொண்டிருக்கிறோம். இந்த நாள் நிறைவடையும் வேளையில் இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு செய்த அத்தனை நன்மைகளுக்காக நன்றி கூறுவோம். சிறப்பாக இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாள் திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடி மகிழ அத்தனை பேருக்கா, நம்முடைய ஜெபவுதிகள் கேட்ட அநேகருக்கா, பலவிதமான உள்ள நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிற யாவருக்கா,
ஏதோ பல இடங்களிலிருந்து நம்பிக்கையோடு நம்முடைய அந்தோணியாருடைய திருத்தலத்தை அண்டி வந்து திருப்பலியை கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிற நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வேண்டுதலுக்காகும் அன்றாடும் உயிர் தெழுவம் என்ற நோக்குடன் தொழில் கொள்ளும் சகோதர சகோதரி பிறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூறும் திருமுகப்படியில் ஏற்றிடும் எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணிதாயான விடுதமிக்க மரியா அரூக்கி அன்னை, அவருடைய கணவரான பிறகு யோசேப்பு, நமது வங்கியின் பாதுகாப்பும் தந்தையுமான பிறகு அந்தோணியா, புனித திருத்துதர்கள் தோமா, அன்னை திரேசா, அல்போன்சா, தேவசகாய், இவ்வுலகிலே எமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்களுடைய வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனை இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தாயே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் வருதும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகிற கடவுள். இவரே நம் ஒவ்வொருவருக்கும் ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் அனுதினமும் அளிக்கிற ஆண்டவர். நம்மோடு நமக்குள் என்றும் வசிக்கக்கூடிய உன்னத கடவுள் இவர்தான். தயாராக இருக்கவும் நம்மை தயார்படுத்துகிற ஆண்டவர் இவர்தான். இந்த வல்லமை பொருந்திய தெய்வீக திருவிருந்தாய் என்றும் நிலைத்து நிற்கும் இயேசுவை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உயிரான உணவு வடிவில் இயேசு வருகிறார். நம்முடன் வாழும் ஆவலோடு தேடி வருகிறார். உயிரான உணவு வடிவில் இயேசு வருகிறார். நம்முடன் வாழும்
முழங்கால் படியிடுவோம். நவநாள் அட்டையின் 2வது பக்கம். இந்த மாதத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமையில முதல் நாளில நம்முடைய பாதுகாவலுடைய பாத தண்டையிலே நாம் அனைவருமாக குழுமி வந்திருக்கிறோம். எத்தனையோ நன்மைகளை நமக்காக பரிந்து பேசி பெற்று தந்து கொண்டிருக்கிற அற்புதமான கோடி அற்புதம் அந்தோணியாருடைய திருச்சன்னதியில கூடி வந்து நன்றி செலுத்தி ஜெபித்துக் கொண்டிருக்க வேளையில நம்மை நம் குடும்பங்களை ஒப்பு கொடுத்து அவரை நோக்கி ஆற்றல் மிகு மன்றாட்டு ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். இறைவனது இறக்கத்துக்கு பேரன்புக்கும் மற்றும் உரிவரான அந்தோணியாரே தங்கள் மன்றாட்டின் பலனை அடையாமல் போனதில்லை. நீங்கள் ஆன்ம சரீர தேவைகளில் தந்தைக்குரிய அன்புடன் பேருதவி புரிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்ய போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மையை செய்யவும் பக்கபலமாய் இருப்பீராக. நற்கருணை ஆதரவே பக்தியும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையும் கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயார மனம் படைத்தவரே, நாம் கேட்ட அநேக தேவைகள் தந்தை அடிக்கடி சொன்னது போல நம்முடைய வாழ்வை நன்மைகளாலே நிரப்பி கொண்டிருக்கிறவர். தீமை உன் அணுகாது, பாதை உன் கூடாரத்தை நெருங்காது என்ற இறை வசனத்துக்கு ஏற்ப நம்மை நம் குடும்பங்கள் எல்லா விதமான தீமையிலிருந்தும் நோயிலிருந்தும் ஆபத்திலிருந்தும் விபத்திலிருந்தும் தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்றார். சிறப்பாக நம்முடைய குடும்பத்திற்கு இருக்க வேண்டிய அமைதி, நிம்மதி, சமாதானம், மகிழ்ச்சி நிறைவாக தங்க வேண்டும். கொடையாய் கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி சொல்வோம். பிள்ளைகள் அறிவில் மட்டுமல்ல ஞானத்திலே சிறந்து விளங்க வேண்டும். படித்து முடித்திருக்கிற நம்முடைய வாலிப பிள்ளைகள் அவர்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும். வளமான எதிர்காலம் அவருக்கு அமைய வேண்டும். இதோ நம்முடைய குடும்பத்தில் பிள்ளைகளுக்காக எதிர்நோக்கி இருக்கிற திருமணம், சுபகாரியங்களுக்காக திருமண தடைகள் நீங்கி பிள்ளைகளுக்கு நல்ல வரன்கள் அமைய வேண்டும். திருமண வாழ்வில் அவர்கள் இணைவதற்கான சூழலை உருவாக்க வேண்டும். திருமணமாகி ஒரு சில ஆண்டுகளாகி குழந்தை பேரின்மையால் அவதியுற்று இருக்கிற, மிகுந்த கவலையுற்று இருக்கிற, கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற தம்பதியருடைய வாழ்வில மகிழ்ச்சியை பொழியும் விதமாக தடைகளை உடைத்து கர்ப்பத்தின் கனியை தொட்டு அற்புத விதமாக அவளுக்கு தாய்மை பேரடைந்து குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய வலிமை தர வேண்டும். இதோ திருமணமாகி தாய்மை பேரடைந்து குழந்தைகளை தம்முடைய கருவிலை சுமந்து கொண்டிருக்கிற தாய்மார்கள், பேறுகாலத்திற்காய் காத்திருக்கிறவர்கள், கர்ப்பிணி பெண்களுக்காகும் நல்ல முறையிலே இந்த சிசு வளர வேண்டும். செய்யும் தாயும் செய்யும் நலமோடு இருந்து நல்ல விதத்தில் அந்த குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய வலிமையை தர வேண்டும் என்றான். நம்முடைய குடும்பத்தில் நாம் எதிர்நோக்கி இருக்க பல காரியங்கள், குறிப்பாக வீடு கட்டுதல், வீடு நிலம் வாங்குதல், இன்னும் பல விதமான முயற்சிகள், வெளிநாட்டு பயணங்கள், மேற்படிப்புகள், இப்படியாக பல திட்டங்கள் அத்தனையும் அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நாம் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், பணிகள், அதன் வழியாக கிடைத்து கொண்டிருக்கிற நம்முடைய வரும்படிகள், பொருளாதார தேவைகள் குறைவின்றி கிடைக்க வேண்டும் என்றும், பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாம் அனைவரும் காப்பாற்றப்பட வேண்டும் என்றும், கடன் தொல்லையிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்ள வேண்டும், போதும் என்ற மனதோடு வாழ வேண்டும், உழைப்பால் மட்டுமே உயர வேண்டும் என்ற நீதியை வளர்த்துக் கொள்ளவும், வியாபாரம் குறித்து, தொழில் குறித்து எடுக்கிற பலவிதமான முடிவுகள், முயற்சிகள் அனுகூலமாக்கி தர வேண்டும் என்று மன்றான். இதோ நம்மிலே அநேகர் பலவிதமான உடல் நல குறைவினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. பல வழிகள், பல மருந்துகள், பல மாத்திரைகள், பல மருத்துவமனைகள், பல மருத்துவர்கள், இன்னும் கூட அந்த வழிகள் உச்சம் தெரிந்து உள்ளம் காண்பரை பலவிதமான வழிகளால் அவதியுற்று, கவலையுற்று, துன்புற்று இருக்கிற அத்தனை பேரையும் நம்முடைய பாதுகாப்புடைய பரிந்து பேசும் வழியால் அற்புத சுகத்தை அவர்கள் காண வேண்டும் என்றார். இன்னும் அநேகர் பலவிதமான உள்ள நோய்களால், மன நோய்களால், மன அழுத்தங்களால், மன உளைச்சல்களால், ஒர்க் லோட், ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், இப்படியாக பலவிதமான கோபங்களோடு, காயங்களோடு, வருத்தங்களோடு, கவலைகளோடு, அச்சங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற
இவர்கள் மகிழ்வை தொலைத்தவர்கள், நிம்மதியை இழந்தவர்கள், தூக்கத்தை இழந்தவர்கள், நம்பிக்கையை இழந்து போனவர்களுக்காக ஜெபிப்போம். அந்த உள்ளங்களில் எல்லாம் அமைதியும் நிம்மதியும் நல்ல உறக்கத்தையும் தர வேண்டும் என்றும் என்றாலும் இது இங்கே குடிமை வந்திருக்க நம்முடைய தனிப்பட்ட வீண்டல்களை நம்முடைய பாதுகாப்புடைய பாதத்தில் கொடுத்து ஜெபிப்போம். எங்கள் மன கவலைகளில் உமது ஆறுதலையும் நோயில் சுகத்தையும் எதிர்பார்த்து உமது பேருதவியை நாடி வருகின்றோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவும், தொழில் முன்னேற்றம் காணவும், மன நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய வாரும், எங்களை கைவிட்டு விடாதேயும். அழியா நாவுடைய புனித அந்தோனியாரே, உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியும் பெற்றவர்களாய் நாங்களும் உம்மோடு என்றென்றும் இறைவனை புகழ்ந்தேற்றும் வரம் பெற்று தருவீராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாமல்ல இரக்கமுள்ள இறைவா, உமது அளவில் அன்புக்குரிய உமது அருளின் தூய்மையால் கூடியனப்பட்ட புனித அந்தோனியாரே, அண்டி வந்த பிள்ளைகளாகிய எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பீர்கள். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, பேர் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர்களோடு இருப்பாராக, நாம் அனைவருமாக இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, வருந்தும் உமது ஊழியரை பாரும், நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க, உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற, உங்களுக்கு உள்ளம், உங்களுக்கு வழிகாட்ட, உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாய் இருக்க, உங்களுக்கு பின்னும், உடல் நோயிலிருந்தும் உள்ள நோயிலிருந்தும் விடுவித்து மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே. கரங்களை உயர்த்தி கோடி அற்புதராம் புனித அந்தோனியாரே, புதுமைகளின் புனிதரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக என்னாலும் பருதி பேசுகின்றவரான புனித அந்தோனியாரே, கடை செபத்திற்காக எழுந்திருப்போம். கடை செப முடிவிலே குணமளிக்கும் வடிவான் மருத்துவனை ஆராதனையும் நடைபெறும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, கோடியற்பதனான புனித அந்தோனியாரின் நினைவு கொண்டாடிய நாங்கள் விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவாராக.